வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பீர்க்கங்காய் புளிக்கறி. அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். பீர்க்கங்காய் கால் கிலோ, வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, புளித்தண்ணி, மல்லித்தூள், மஞ்சள் தூள், வெந்தயத்தூள், சக்தி மீன் குழம்பு தூள். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்ப வெங்காயம் கருவேப்பிலை போடுறேன். இப்ப தக்காளி போடுறேன். ஒரு தக்காளி போடுறேன். மஞ்சள் போடுறேன். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்ப பீர்க்கங்காய் போடுறேன். இந்த மாதிரி நீட்ட வாக்கில போட்டாதான் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். பீர்க்கங்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்ப மசாலா போட போறேன். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன், வெந்தயத்தூள் 2 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு. மீன் குழம்பு தூள் 2 ஸ்பூனு. நல்லா வதக்கியாச்சு மசாலா. இப்ப புளி தண்ணி ஊத்த போறேன். புளி அவங்க புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஊத்திங்க. கொஞ்சம் பேர், நிறைய பேர் புளிப்பு கொஞ்சம் கம்மியா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பேர் புளிப்பு கம்மியா சேர்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க புளி சேர்த்துக்குங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டா மூடி வைக்கிறேன். 5 நிமிஷம் கொதிக்கிட்டா அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்ப திறந்து பார்க்கிறேன். வெந்துச்சானு. காய் நல்லா வந்துருச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தூவி இறக்க போறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தூவிட்டேன். இனிமேல் இறக்கிற வேண்டியதுதான்.
கேஸை நிறுத்திட வேண்டியதா. காய் வந்துருச்சு, கேஸை நிறுத்திட வேண்டியதான். இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.